அடி வாங்கிட்டு அது ஒழுங்கா வந்துரு. ஓ, அவனை பத்தி தெரியும்ல. உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஜெயா வேண்டாம், அவ சமகான்ல இருக்கா, அப்புறம் நம்மளும் வாங்கி கட்டுவோம் போல. அப்புறம் வாங்கி பொறுக்கல. அவன் பண்றான், பலியாட நம்ம ஆகுறோம் போல. இன்னும் சரிதான். இங்க வந்துரு, என்ன கவுண்ட் பண்ண வைக்காத. மாட்டேன். வான்னு சொன்னா இங்க வந்து நிக்கணும் அடுத்த நிமிஷம். புரியுதுல? புரியுதுல? பம்பிக்கிட்டு போறத பத்தி அதெல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான், அங்க ஒண்ணும் நடக்காது போல. பார்க்க மாட்டீங்க. மாட்டேன். என்ன இழுப்புல இல்ல. நைட் லேட்டா தூங்கி நல்லா டயர்டா இருந்தேன், அதனாலதான் இங்கே கோலம் போட்டாங்க. கோலம் போட்டு பத்தாச்சுக்கு இப்போ மத்தியெல்லாம் இத்தனை வேலை, அதனாலதான்மா ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணணும்னு நினைச்சேன். பல வாட்டி சொல்லிட்டேன், இது மட்டும் தான் இல்லைன்னு. அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, புரியுதுல? ஆனா இது ரெண்டும் இப்பதானே நடக்கும். வந்து அந்த காலு நம்ம சத்திரத்துலயும் பண்ணோம், அப்ப பண்ணிக்கும். இதில் பட்டும் எனக்கு பிடிக்கல. யாருக்கும் பார்க்க மாட்டேன். சமாதானம் ஆயிட்ட போல. பொள்ளைய பெத்து போட்டு சொன்னா தொல்லைய பெத்து போட்டு வச்சிருக்கீங்க. நான் தொல்லை, என் புள்ள உனக்கு தொல்லை. ஆமா, கூட்டு போயிடவா? முதல்ல கூட்டு போங்க. சொல்லுடா. இம்சை 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 இம்சை. சொல்லு, வேலை பார்த்துக்க. ஓம. சொல்லிட்டல, இரு என்ன பண்றேன் பாரு. ஆமா, அப்படியே உங்களுக்கு பயந்துருவாரு உங்க பையன். ஏன் மாட்டாரு அவரு? திரும்பி சொல்ல பார்ப்போம். அப்படியே உங்க புள்ள உங்களுக்கு பயப்படுறாருன்னு உங்களுக்கு நினப்பு வேற. பெரிய சின்னவும் மரியாதை இருக்கா பாரு. ஆமா, என்ன பயப்பட மாட்டேன் நம்ம. டேய் என்னடா பறக்கிறப்பா, அப்படிதான் சொல்லுவா. என் அப்பாவுக்கு பயப்படுவா. எனக்கு கூட நம்பிக்கை இல்லம்மா. என்னடா அப்ப என்னை பத்தி பேர் எவ்வளவு பேசுறியா என்ன? அப்பா, நான் எப்படி உங்களை பத்தி பேசுவேன்? அது வந்து சும்மா சொல்லுவேன், கேட்காதீங்க. பொய் பொய், இத்தனையும் பொய். நம்பாதீங்க நம்பாதீங்க. ஃப்ராடு ஃப்ராடு. ஒரு பக்கத்துலதான் இருக்க, இழுத்து ஒரு கொடுத்துருவேன், அமைதியா இருக்கு. உள்ள ஒன்னா நம்பர் ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. என் மருமக ஃப்ராடுன்றா. பையரு ஃப்ராடு இல்ல, இப்ப கேள்வி பண்ண ஃப்ராடா இல்லையான்னு சொல்லுவா. அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பான்? நீங்க தைரியமா நல்லா உண்மையை சொல்லு. ஆனா என் கைக்கு நான் பொறுப்புள்ள இருக்கப்புறம், புரியுதுல? ஃப்ராடு 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 ஃப்ராடு. பரவாயில்ல, நான் அப்படியே வந்துட்டு போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் என் பையன் பயப்படுவானா? அது இல்ல, சொல்லுங்க. பத்திர சொல்லு, அது என்ன பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு சம்பந்தம் இல்லை. பயப்படுவாரு. என் பொண்ணு இப்படி சரண்டா, நான் கூட மல்லு கட்டுவான்னு பாரு. அவனே இதை வேண்டதை வேலை பண்ற அதானடா. நான் பண்றதுக்குள்ள எனக்கு வேண்டிய வேலை. நான் கோவமா இருக்கேன். இதெல்லாம் வேணா இருக்கு, எனக்கு என்ன வந்துச்சு? சரி ஓ, பொறுக்கி பொறுக்கி. ஒன்னும் சொல்லல. வாய் 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 பண்ற பண்ணல, அந்த வாய் குறையும். கோமா ஓ சொல்லிட்டேன். சூடு பிச்சு நான் கோமா தான் இருக்கேன். என்னடா இன்னும் காண்டாதான் இருக்கியா? என்னையா எழுப்பாம விட்டீங்க? லேட்டா மாத்திரை போட்டு தங்கும், அதான். ஃப்ரெண்ட பேச வேணாம்னு சொல்லு, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். நான் என்ன பண்ணேன்? நான் நிலங்குக்கும் இல்ல அந்த காலுக்கும் இல்ல. வந்து பார்த்தோம், நீ நல்லா தூங்குன, உன் எழுப்ப மனசு வரலடா. நான் அண்ணி வீட்லயே இருந்திருக்கலாம். யாரையும் திமுற. சரிடா, கோவப்படாத. ஒன்றும் தேவையில்லை. சரி தங்கம், என்கிட்ட எதுவும் பேச தேவையில்லைன்னு. இரும்புக்கார் அப்படிதான் நிப்பிட்டோம். ஆமா, அம்மா சொன்னாங்க உங்களை தூங்க சொல்லி. என்ன டயர்டா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, பட்டுக்கு எப்படியே. ஏசி ஒர்க் ஆகலையே. இங்கே ஏசி ஒர்க் ஆகல, நீங்கள் எப்படி தூங்குறீங்க? எனக்கு ஏசி எதுவுமே தெரியல, நான் தான் மாத்திரை போட்டுன்னு தூங்கிடுறேனே. என் ஃப்ரெண்டுக்கு தான் காற்று பத்து இல்லையான்னு தெரில. என்னடா காத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பொண்டாடி பக்கத்தில் இருந்தாலே போதும். நீ பை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. திரும்ப மாட்டேனே. நீ தூங்க 4 o'clock எழுப்புறேன். சரிடா, வருத்தமா இருக்காதுடா. இல்லை, அப்படி தூங்கிட்டு வரவா? வண்டி கொடுத்துக்கவா? நீ கொண்டு போட்டு விட்டு என் தங்கச்சி கூப்பிட்டு போங்க. வேண்டா. சரி. என்ன? நீங்க தான் காரணம். நான் என்ன காரணம்? எழுப்பி இருக்கலாம்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நல்லா தூங்கணும், என்ன பண்ணட்டும்? உங்க பிச்சுக்கா. சரிடா, ஹெல்த் தானே முக்கியம். ஒரு 1/2 hour திருப்பி வந்து தூங்கி இருப்பேன்ல. நல்லா தூங்கிருப்பிய. இதுக்கப்புறம் யாரும் தூங்கல, ஒரே அரட்டை தான் போச்சு. எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கீங்கல்ல. அப்படி இல்ல. ஓ மேன், அத சொல்லிட்டியே. சரி, சாரி சாரி, பேசலாமா? பிஸ்தல் போ, நான் போறேன். எங்க போற? ஏன் போறேன், உங்களுக்கு என்ன? சரிடா, மூட் அவுட் ஆகாதடா. அந்த காலுக்கும் இல்லை, என்னக்கும் இல்லை. சரி, இது நீ தான் வைக்க போற, அப்புறம் என்ன? அதுக்கு என்ன ஃபுட், அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே. ஃபுட் ஆர்டர் பண்ண சொன்னேனே. நீயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம் கொடுத்துட்டேன். சரிங்களா, கொஞ்சம் விடுங்களேன். என்ன விட்டு போறது குறி இருக்காது. ஈவினிங் ஃபுட்டு வாங்கணும்ல.
எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, அவங்களே பரிமாறுவாங்க. அப்புறம் என்ன? அதுக்கு தான் இதுதான் என்ன? என்கிட்ட கார்டு கொடுத்தாரு, கையில் கேஷும் கொடுத்துருக்காரு. இதோ அங்கே வச்சிருக்கேன் கட்டலாண்ட, இருங்க எடுத்துட்டு வரேன். இல்ல. சாப்பாட்டுக்கு காசுமா? அது காசு? காசு வேணும்ல. இல்ல. நான் ஃபுட் சொன்னேன்ல, அது ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அது காசு கொடுக்கணும்ல. அதானே பே பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. காசு தானே கொடுத்துருப்பீங்க, பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து தரேன். அது நீங்க எதுக்கு தரேன்ட்டேன். நான் எதுக்கு தரணும்? நான் தானே தரணும். என்ன பண்ற? வலிக்குது. எதுக்கு தரணும்? நான் தானே ஃபங்க்ஷன் பண்றேன். யார் ஃபங்க்ஷன் பண்றா? நான் சொல்ல வரீங்க புரியல. நீங்க கையை எதுக்கு கிள்றீங்க? இப்போதான் நறுக்கு நறுக்குன்னு கிளணும். கையை வச்சு உன்னது ஒரு குத்தமா? ரைட் கை பாவம்ன்றதுனால அதை விட்டு வச்சுட்டு லெஃப்ட் கை பண்றேன். எதுக்கு இந்த கோவம்? எனக்கு அடிக்கடி கிழக்கு பிடிச்சிக்குது. எனக்கு அப்படிதான். இப்போ என்ன? இருக்கு. பரவாயில்ல. சரி, காசு எடுத்து தர வச்சுக்கோங்க, செலவு இருக்குல்ல. அந்த டாபிக் விட்டுயா? என்ன? நான் யாரு? நீங்களா? நீங்க வீரா? உனக்கு நான் யாரு? தெரியாதாக்கும். கேள்வி கேட்டா பதில் சொல்லு. பதில் கேள்வியில கேட்கற அழைச்சிக்காத. புரியுதுல? புரிஞ்சது. என் புருஷன். கேட்கல. என் புருஷன். கேட்கல. என்ன இப்போ? அதான் சொல்லிட்டல என் புருஷன், அப்புறம் என்ன? புருஷன் தானே? புருஷன் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதே எத்தனை வாட்டி கேக்குறீங்க? அப்போ உங்க அண்ணனுக்கு நீ நலங்கு வச்சுனா செலவு யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். ஐயோ, சமயத்துல இவ்வளவு கிறுக்காருன்னு நம்மள டார்ச்சர் கத்துவா. மற்ற நேரத்துல அத்தி புத்திசாலியா இருப்பா. ஆனா நம்ம டென்ஷன் ஆகும்போது ரொம்ப கிறுக்காது சோதிக்கிறாளே இவள. செலவு பண்ணணுமா? நாம செலவு பண்ணணுமா? நான் தான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு கிறுக்க நாக்கிடுவா. காசு எடுத்து தரேன். சிவா சொன்னது ஒருவேளை சரியா இருக்குமோ? என்ன அவன் என்ன சொன்ன? என்ன உன் மண்டையில் அடிபட்டுச்சுல, கபாலம் கழிச்சுன்னு சொன்னாலே. என்ன லூசுன்னு சொல்றீங்க? லூசுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் லூசா தெரியறேன். சரிப்பா, சரி இருக்கட்டும். என்ன எல்லாத்துக்கும் காரணம் அது சிவா அதானே? சேச்சா, எல்லாத்துக்கும் காரணம் பிரபாவதி. டி அதில் மட்டும் தெளிவாரு. கொஞ்ச நேரம் இருந்தாலும் வச்சுக்க, நானும் கிறுக்காயிடும். நான் கிளம்புறேன். இருங்கன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு கழி ஊத்துறாரு, பைத்தியம்ன்றாரு, ஒருத்த இருங்கன்னு வேற சொல்றான். காசு ஒன்னும் சொல்லல, ஒன்னும் சொல்ல வரல. எல்லாத்தோட செலவும் நான் பார்த்துப்பேன். புரியுதுல்ல? அது வேண்டாம். இல்ல. இல்லம்மா. அது கேட்கல, கொஞ்சம் சொல்ல சொல்லு. இல்ல ப்ளீஸ் புச்சி, கிஃப்ட் தான் நாம தரோம்ல, இது வேண்டாம் புச்சி. பிரச்சனை, கோவப்படாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கோவம் வேண்டாம். வழக்கு கொடுத்து பைத்தியக்காரன் தான் போகணும். இதை பற்றி பேச விரும்பல. என்ன மூட் அவுட் ஆயிட்டீங்களா? மனசில் போய் புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை, உனக்கு வழக்கம் கொடுத்து புரிய போகிறதும் இல்லை. இன்னைக்கு அடுத்தவங்க பற்றி மட்டும் தான் யோசனை. என்னை பற்றி யோசனை உனக்கு என்றைக்கும் வரப்போதில்லை. பண்ணிட்டு போ. ஆர்டர் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு. கேன்சல் பண்ணிட்டீங்களா? இன்னும் விளையாடுறீங்களா? மதியம் வந்து சொல்றீங்க. உங்கள் ஸ்டெப்பாக யாருன்னா விட்டு ஆர்டர் பண்ணிக்கோ. ஆர்டர் பண்ணது கேன்சல் பண்ணணும்? அவங்களே புக் பண்ண சொல்லி அவங்களே அட்வான்ஸோ ஃபுல் பேமெண்ட்டோ எதனா பண்ணிக்க சொல்லு. சரி விட, நான் அதை வீட்டுக்கு போகிறேன். நீங்க கொடுத்தது இருக்கட்டும், ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி யாரும் சடிச்சுக்கிட்டும் வேண்டாம் இருப்போம். எங்களுக்கு எந்த தியாகமும் சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம். அவங்க மனுஷங்களை போயிட்டு எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு அவங்க செஞ்சுட்டு போங்க. வந்தா கொடுத்தா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, ஆனால் நான் வரவும் இல்லை. நீங்க வராம எப்படி? வெளியே போகிறேன். வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன? எனக்கும் வெளியே வேலை இருக்குது. அண்ணா வருத்தப்படுவான்ல. காலையில் இருந்தால என் ஃப்ரெண்டெல்லாம் வருத்தப்பட மாட்டான். அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன் இவன் மட்டும் தான் என் ஃப்ரெண்டா? கையில் என் ஃப்ரெண்டு தானே. நாங்கள் போகிறோம். நான் இங்க வைக்கிறேன், நீங்க அங்க போறேன்றீங்க. நீங்கள் வைக்கிற, நான் இங்கேருந்து எங்கள் அம்மா கோவம் வரும்ல. இப்போ நாங்கள் போயிட்டோன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா கோவம் வராது. ஸோ உனக்கும் அது நிம்மதி தானே. நான் அங்கே போகிறேன். நீங்க இங்கதான் இருக்கணும். சாரி, என்னால் முடியாது. எங்கள் அம்மா தெரிஞ்சிடும்ன்ற பயம். நான் இங்கே இருந்தாலும் பிரச்சனை. இப்போ நல்லா நீ பண்ணுன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த பிரச்சனையிலும் அண்ணன் ஃபங்க்ஷன் நடக்கும், நடத்திக்கோங்க. நான் வேண்டாம் விருப்பா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் இருக்கிறதே ஒருத்தவங்க பிடிக்காம வேண்டாம் விருப்பா இருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல நான் இருக்கிறது பதில் அட்லீஸ்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருந்தாலாவது அங்கே இருக்கவங்க சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ நாங்கள் போய்க்கிறோம். உங்ககிட்ட வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ரியாலிட்டியாக தான் பேசுகிறேன். நான் இதில் கோவப்படலை, வருத்தப்படலை, நான் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு நம்ம அடுத்தவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம மாறினா நல்லா இருப்பாங்க. நான் வந்துட்டு போட்டுமே என்ன. நீங்க எல்லாமே எப்படி? எல்லாம் பண்ணாதீங்க.
எல்லாமே எப்படிம்மா அண்ணா வருத்தப்படுவான்ல? ஆமா அண்ணா. அண்ணா வருத்தப்படுவான், அப்போ ஒன்றும் வருத்தப்பட மாட்டீங்கல்ல? என் ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பான், அவன் பாட்டி கூட தான் இருக்க போறேன்னா அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். அம்மா இப்படி பண்ற? சரி, நான் இதுக்கு சாயந்தரம் போனால் பிரச்சனையாகும், நான் இப்போ கிளம்பி போகிறேன். சரி, நான் ஹர்ட் பண்ணிருந்தா சாரி. சே சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் கோச்சிக்கலையே, ஒன்றும் கோப்பில்ல சொல்லிட்டல, அப்புறம் ரெண்டு தங்குவோம். நான் ஹாப்பியாக தான் போகிறேன், போதுமா? நீங்களும் நீங்கள் இருக்கீங்கல்ல பாவம் கையில், அதனால நான் கையில் கூட இருக்கேன், அவ்வளோதான். என்ன பண்ணனே தெரியலையே. அம்மா இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஏன் இந்த கோவம்? நான் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீ இல்லாமல் இருந்தா எப்படி? இன்னும் உங்களுக்கு அது நாமன்னு வரவே மாட்டேங்குது. வேறடா, நீயே பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல. அந்த காலத்துக்கு நடந்துக்கல என் கூட தானே இருந்தேன், அவளை என் ஃப்ரெண்டு இல்லை. ஸோ ஈவினிங் இப்போ நான் அவகிட்ட போகிறேன், அவ்வளோதான். அங்கே போய் அந்த ஃபங்க்ஷன் பார்க்க போகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். இல்லைடா, டிராஃபிக் செட் ஆகாது, நான் வரேன். நீ எனக்கு தலை வலிக்குது, நான் போய் கூட தூங்கிட்டு கிளம்புறேன். நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிக்கணும், அதுக்கப்புறம் கிளம்புறேன். நீ வேலை இருந்தால் வேலை பாரு, தூங்குனா தூங்கு. ஓகே? நீ நில்லு. சரி, இங்கே தூங்கு வேண்டாடா, ப்ளீஸ். இதுக்கு மட்டும் தான் புருஷன், நான் சொல்லவே இல்லை. அப்புறம் அதான் நான் வேண்டாம், என் பணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுறதுக்கு உங்ககிட்ட கத்தியோ பிடிவாத பண்ணியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உன் மனசில் நான் வரேன்னா நீ பார்த்துக்கலாம். உன்னால் அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. நீயும் பயந்துட்டு உங்கள் அண்ணா ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணாமல் இருப்ப, கஷ்டப்படுறவங்க உங்கள் அண்ணன் வருத்தப்படுவோம். அட்லீஸ்ட் அங்கே போனால் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதுக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான்ட்டு நீ போகலாம். நீயாவது சந்தோஷமா இரு, எனக்கு அங்கே சந்தோஷம் இல்லை. சாரிப்பா, என்னப்பா பிரச்சனை? பையனுக்கு இதே வேலை. எப்போ பாரு ஏதாவது ஒரு மனசில் நினைக்க வேண்டியது, அதே பிடிவாதம் பிடிச்சிக்க வேண்டியது, பக்கத்தில் அவங்க போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? என்னதான் பிரச்சனையா இருக்கு? ஒன்றுமே புரியல. சரி பார்ப்போம். அப்படி பையன் இதே வேலையை பிடிச்சதுக்கு யார் கால் பண்றா? சரி, என்னவா இருக்கும்? சொல்றி என்ன? மேடம், உங்க நலங்கு எப்படி போகுது? போதுல, நீ என்ன பண்ற? நான் என்ன லவ் பண்றேன், ஜாலியா சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கேன். விளையாடுறீங்க? ஆமாண்டி, ஒரே அட்டகாசம். ரொம்ப ஜாலி. பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் எப்பவும் போல அவங்க ஃபன்னு இருப்பா. ஜாலியா போச்சு. வழியா போச்சு. நான் உன்னை இன்வைட் பண்றதுக்காக ஃபோன் பண்ணேன், நீ தான் எங்களை இன்வைட் பண்ணல. அவங்கள இன்வைட் பண்ணலையா? எதுக்குடி? உங்க அண்ணி நலங்குக்கு தான். உங்க அண்ணனை மட்டும் தானே இன்வைட் பண்ணேன். அண்ணி கூட யார் இருப்பா? அதனால தான். சரி சரி, நீங்க அப்படி யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு நாங்க நலங்கு வைக்கிறோம் எங்க அக்காவுக்கு, நீங்க வந்து உங்க குடும்பத்தோட எடி வளர்ற? புரியல. வைக்கிறல்ல. ஆமா. நான் அம்மா கிட்ட கேட்டேன், அத்தையா நீங்க வைக்கிறீங்க, நான் வைக்க கூடாதா அப்படி கேட்டேன். சரி. நான் வருஷல வச்சு வைக்க போறியா அப்படி கேட்டாங்க. இல்லம்மா, கிஃப்ட் மட்டும் கொடுத்து வைக்க போறேன் அப்படி சொன்னேன். சரி. பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாளைக்கு காலையில எங்க நலங்கு? உங்க நலங்குனா? நானும் உங்க அண்ணனும். நானுமா வைக்கிறான்? நலங்கு வைப்பான்ல. என்னடி சொல்றீங்க? ஆம்பளைங்க நலங்கு வைக்கிறீங்களா? என்ன மாமா வச்சிருக்க மாட்டாரு உங்க அண்ணனுக்கு? வைப்பாங்க. நம்ம அது ஒரு மாதிரி எல்லாரும் வைக்கலான்ற ஆயிடுச்சு. அப்புறம் உங்க அண்ணன் வைக்க மாட்டாரா? நான் கேக்குறது நாங்க நலங்கு வைக்க போறோம்னு சொன்னியா, அதனால. அவங்க புருஷன்ல. புருஷன்? புரியலடி. என்னடா புரியலன்றேன், புரியல. இப்போ நானும் உன்ன மாதிரி என்ன சொன்னேன்னா, அதான் எனக்கு இப்ப நிச்சயம் ஆயிடுச்சுல, அதை வச்சு நான் வைக்கலாம்ல அப்படி கேட்டேன். அதனால அம்மா வச்சுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப எல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல, கணக்குக்கு ஏதோ ஒன்று வைக்கணும், நீ கிஃப்ட கொடுக்கறத வச்சு கொடுக்க போற அப்படி சொல்லிட்டாங்க. நான் சாப்பாடுலாம் போடல, சும்மா நலங்கு வச்சு கிஃப்ட் கொடுத்து, ஆனா ஸ்நாக்ஸ் அது மட்டும் உங்க அண்ணன் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வராரு. ஸ்நாக்ஸ் செலவாகிறது, கிஃப்ட் நான் வாங்கினது. உங்க அண்ணன் கிஃப்ட் வந்து அவரு உங்க அண்ணாக்கு தானே கொடுக்க போறாரு உங்க அண்ணன், அதை அப்புறம் கொடுத்துப்பாங்க. உங்க அண்ணி கொடுக்குற கிஃப்ட நாங்க இங்க கொடுத்துடுறோம், அவ்வளவுதான். ஷேர் என்னென்ன பண்ண போறோம்னு பிரிச்சுக்கிட்டோம். புருஷன் முன்னாடி தானே. அப்போ நீ எல்லார்கிட்டயும் நாங்க நலங்கு வைக்கிறோம்னு இன்வைட் பண்ற? ஆமா, பிரவீன் அண்ணா கிட்ட, லவண்ய கிட்ட எல்லாருக்கும் அப்படிதான் பண்ணேன். உங்க அன்னிக்கே அப்படிதான் சொன்னேன். கேக்குற? அப்போ இதுதான் அவர் என்கிட்ட எதிர்பார்த்தாரோ? அதான் நான் பண்ண தவறிட்டேனோ? எனக்கே அப்படி சொல்லணும்னு தோணல. அவட்டையும் நான் தானே சொன்னேன். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? லவ் 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 லவ். இருக்கேன்டா. லவ் என்னாச்சு? இது ஏன்டி எனக்கு சொல்லணும்னு தோணல? சொல்ற? நான் உங்களை இன்வைட் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் நான் வைக்கிறேன்னு தானே சொன்னேன்.
நான் ஏன் நாங்க வைக்கிறேன்னு சொல்லல? இது வளர்ற எப்படி நீயும் நிஷாந்தனா வைக்கிறீங்கன்னு சொல்ற? ஏன் இதுல எதுவுமே அவர் சேர்த்துக்கல? அது இல்ல என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல, காலைல வரைக்கும் அவர் நார்மலா தான் இருந்தாரு. நீ அவரையும் கூப்பிட்டியா? கூப்பிட்டனே, அப்புறமா தான் உன்னே கூப்பிடுவோங்களே, போவே இல்லை உனக்கு. நாங்க வைக்கிறோம்னு கூப்பிட்ட. அதுதான் பிரச்சனையா? இல்லடா, ஒன்றும் இல்லை. ஏய் என்ன இல்ல, நீ சொன்ன மாதிரி நான் ஏன் சொல்லல? சொல்ற? அட்லீஸ்ட் உன்கிட்ட, லாவண்யா கிட்ட, பிரகதி கிட்ட, அப்படி கூட உங்க யார்கிட்டயுமே நான் ஏன்டி அப்படி சொல்லல? எப்படி சொல்லலன்ற? நாங்க நலங்கு வைக்கிறோம் வந்துருங்கன்ட்டு நான் ஏன்டி நான் வைக்கிறேன்னு சொன்னேன்? அதோட குடும்பத்து மேல இருக்க பயம் அதுவும் மாசுக்குள்ளேயே ஊறி போயிருக்கு. அதனால உன்னால அவர் உரிமை கொண்டாட முடியல. நான் தான் கேட்குறேனேடி, அந்த அளவு நான் கேட்குறேன், திட்டுறேன், எல்லாம் பண்றேனே. எல்லாம் பண்ற, தனித்தனியா பண்ற, தனியா பண்ற, புரியுதா? எல்லாரும் முன்னாடி என்ன நீ பண்ணல, அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு நீ இன்னும் பண்ணல. அப்போ அவங்க எல்லாரும் சேர்த்தா உனக்கு ஒரு பயம் இருக்கு. தனித்தனியா இருந்தா நீ ஹேண்டில் பண்ணிடுற. ஆனா அவங்க ஒன்னா வந்து நின்று உன் மாமி பக்கத்துல நின்னா அப்ப நீ விஜய் தெரியுமா பார்த்து பயப்படுற. அதனால அவங்க பையனை உரிமை கொண்டாட முடியல. ப்ராமிஸ் உனக்கு தடுக்குது. என்னடா யோசிக்கிறேன்? இல்ல இல்ல, நான் பெரிய தப்பு பண்றேன்னு தெரியுது. பெரிய பெரிய தப்பு பண்றேன். என்ன? அவர் எது பேசினது வந்து வழியோட பேசியிருக்காரு. நான் அவர் ஏதோ கோவத்துல வீம்புல பேசியிருக்காருன்னு யோசிச்சேன். என்ன சொன்னாரு? எப்பவுமே பிடிக்கிற அடம் பிடிக்கல, கோவப்படல, கத்தல. ஆனா மனுஷன் நினைச்சிருப்பாரு இதுதான், இதுக்கப்புறம் நம்ம கேட்ட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பார்ல அவரு. என்ன சொல்றேன்? இல்லடா, இன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு நலங்கு வைக்கிற இடத்துக்கு போறேன்னு சொன்னார். இங்க வர போறேன்னா ஏன் அந்த மீத வைக்கிறல்ல? காலையில என் ஃப்ரெண்டுக்கு இருந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்கு ஈவினிங் அந்த ஃப்ரெண்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புக் பண்றாரு, கோவத்துல பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என் மேல வெறுத்து போய் தான் பண்றாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்படி சொல்றேன்? அவருக்கு தோணிருக்கோல, துர்கா கூட வந்து இப்ப நிச்சயமான புருஷனை விட்டு கொடுக்கல, ஆனா நான் விட்டு கொடுத்துட்டேன்னு அவருக்கு தோணிருக்கோம்ல. அப்ப நான் வாய் வார்த்தையா மட்டும்தான் புருஷன் சொல்றேன்னு அவருக்கு தோணிருக்கோம்ல. அப்பெல்லாம் யோசிப்பாரு. நிச்சயமா யோசிப்பாரு. அவருக்குள்ள இருக்க பயமே அது மட்டும் தானே. அப்ப அவருக்கு அந்த யோசனை வந்திருக்காதா? உங்க அப்பாவுக்கு பயப்படுற நீ கூட தான் வெளியே பேசியிருக்க அவர்கிட்ட. நான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் உங்ககிட்ட இல்ல அவர்கிட்டயாவது நாமன்னு சொல்லியிருக்கணும்ல. நான் சொல்லல. அண்ணா அப்படிலாம் தப்பா நினைக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசலாம். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் புரியுது. நான் எப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன், எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீ பண்ணாதடி, பாத்துக்கலாண்டி. இல்ல, எனக்கு இது பயங்கர குற்ற உணர்ச்சியாதான் இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். இல்லடா, அவரை சமாதானப்படுத்தணும் எனக்கு வேற எதுவும் தோணாது. நான் உனக்கு அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். சரிடி, என்ன யோசிக்காரு, புரியுதுல? ஈவினிங் மறக்காம வந்துருங்கன்னு நாங்க வைக்கிற நலங்குக்கு. கண்டிப்பா நாங்க வந்துடுறோம், புரியுதுல்ல? சாரி புச்சி, தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது. சாரி புச்சி, இன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். புரிஞ்சிடுச்சு நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு. ஆனா எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே. ஓய், என்ன பண்ற? ஒன்றும் பண்ணல. சரி, நீ நலங்கு வைக்கிற ட்ரெஸ் என்கிட்ட இருந்துச்சு. உங்க நலங்கு ட்ரெஸ் தேடுவல, நான் கிளம்பிட்ட யார் எடுத்து கொடுப்பா, அதான் கொடுக்க வந்தேன். இந்தா கொடுத்துட்டு போக வந்திருக்கீங்க. சரி சரி, பிடிக்க டைம் ஆகுது. புடி வச்சுட்டு போங்க. அதை கூட என்கிட்ட வாங்க மாட்டீங்க. சரி, நான் பக்கத்துல வச்சுட்டு போறேன். That's your wish. நீங்க போயிட்டு என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கிளம்புங்க. இருப்பாங்களோ? யாருன்னு சொன்னா? ஏன் அழுற? என்ன சொல்லு, நான் போய் கேட்குறேன். வெயிட் பண்ணுவாங்க, கிளம்புங்க. என்ன எதையும் சொல்லிடாத. தெரியல, நான் என்ன பண்ணட்டும்? என்ன தெரியல? ஒன்றும் இல்லை, என்ன விடுங்க. தெரியல, என்னாச்சு? நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்படி சொல்லணும்னு தெரியல. துர்கா சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. அது அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஒன்றும் ஹோட்டாக்ல
அதனால தான் என்னை விட்டு தள்ளி பண்ண முடிவு பண்ணீங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் முடிவு பண்ணல. அப்படி இன்வைட் பண்ணணும்னு தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டதுனால நான் யோசிச்சேன். ஆமான்னு எனக்கு சொல்லணும்னு தெரியல. சரி ஒன்றும் இல்லை, அழாத. புரிய வச்சிருக்கலாம்ல. கோச்சிக்கிட்டு போயிட்டீங்கல்ல. அந்த கோச்சு போயிலையே. அதுதான் நீங்கள் வெறுத்துட்டு போனீங்க. எப்படி இருக்கும் பாரு. அழ இருக்கட்டும். அழாத, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஒன்றும் இல்லை, நான் அழல. நல்லா ஊற்றுறதுக்கு போயிரு என்ன. நல்ல தண்ணி நிறைய சேர்ந்துச்சு, ஆனால் வெளியே வருது. கல்லில் நிறைய தண்ணி செதுச்சா அது வெளியே வருது. ஆமாம், சாரி. இல்லை சாரியே வேண்டாம், நீ அழாத. சரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கேட்குறேன்ல, சாரி. ஒன்றும் இல்லை, நான் தான் கோமே இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன. சரி நானும் கிளம்பணும்ல. பாய். ஓகே, என்னதான் இருந்தாலும் மட்டும் பயம் போகிறதும் இல்லை. 4 சவத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் அதை பற்றி யோசிச்சே இல்லை. இங்கே இருந்தால் நான் பைத்தியம் பிடிச்சதாக ஆகிடும். நான் அங்கே போகிறேன், வேலையை செலக்ட் பண்ண பேசி வேலை போய் கொடுத்து ஒன்றாக போகிறதில்ல. புரிஞ்சாலும் நீ இப்படி தான் இருக்க போகிற. அதனால நம்ம 2 பேருக்கும் மனக்கசப்பு தான் வரும். அது வேண்டாம். நான் இனிமேல் எந்த வச்சு வேலைக்கு இருக்கணும், வேலைக்கு இருந்துக்கிறேன். அதுதான் நம்ம லைஃப்க்கு நல்லது. நமக்கு ஒன்றுக்கும் சண்டை 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 போயிட்டு இருக்கும். இவ்வளோ சொல்லி என் மேல் நம்பிக்கை இல்லைல்ல. நம்பவே இல்லைல்ல என்ன. பரவாயில்ல, நம்ப தேவையில்லை. அவரோட நம்பிக்கை முக்கியம் இல்லை. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். நம்பினாலும் சரி, நம்பினாலும் சரி, நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இங்கே அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலினாலும் சரி, நான் செய்வேன்.